இன்னைக்கு உன் பேங்க் அக்கவுண்ட்ல 1,00,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுப்போம். நீ அதை எப்படி பாக்குற? சொல்லு. உனக்கு என்ன தோணுது? ஒரு புது ஐபோன் வாங்குறதுக்கான வழியா, இல்லனா ஒரு கெத்தான பைக் எடுக்கிறதுக்கான அட்வான்ஸா? இப்படிதான் நீ யோசிக்கிறன்னா நீ இன்னும் அந்த சராசரி கூட்டத்துல தான் ஒரு ஆடா நிக்கிறன்னு அர்த்தம். ஒரு உண்மையான வாரியர், ஒரு அல்பா மைண்ட் செட் இருக்கிற மனுஷன் பணத்தை அப்படி பார்க்க மாட்டான். அவனுக்கு அந்த பணம் வெறும் காகிதம் இல்ல, அது அவனோட ரத்தம், அவன் சிந்தின வியர்வை, அவன் செலவழிச்ச அவனோட ஆயுட்காலம். அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் ஒரு ஷோரூம்ல கொடுத்துட்டு வெறும் பிளாஸ்டிக்கும் இரும்புக்கும் பதிலா கை மாத்துறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு உனக்கு புரியுதா? சரி, ஒரு சின்ன கதை சொல்றேன். 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் வேலு, இன்னொருத்தன் பேர் கதிர். 2 பேருமே செம கில்லாடிங்க, பயங்கரமான உழைப்பாளிகள். ஒரு நாள் அவங்க 2 பேருக்கும் அவங்க செஞ்ச வேலைக்கு கூலியா ஒரு அரிய வகை வேட்டை நாய் கிடைக்குது. வேலு என்ன பண்றான் தெரியுமா? அந்த நாயை பார்த்த உடனே, வாடா, இன்னிக்கே இத வச்சு ஒரு பெரிய வேட்டைய ஆடி ஊருக்கே விருந்து வைக்கிறேன்னு கிளம்புறான். அன்னைக்கு ராத்திரி அவன் ஒரு மான்கறிய சாப்பிட்டுட்டு நான் தாண்டா ராஜான்னு தூங்குறா. ஆனா கதிர் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த நாய் அன்னைக்கு வேட்டைக்கு கூட்டிட்டு போகல. கவனமா கேளு, இது வெறும் கதை இல்ல, இதுதான் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடு. இப்போ 1 வருஷம் கழிச்சு வந்து பாரு, அங்கதான் அந்த உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்குது. வேலு அன்னைக்கு சாப்பிட்ட மான்கறி இப்போ இல்ல. அவனோட அந்த ஒரு நாயும் சரி நமக்கு தான் சாப்பாடு கிடைக்குதுன்னு சும்மா படுத்து சோம்பேறி ஆகிடுச்சு. ஆனா கதிர்கிட்ட இப்போ ஒரு வேட்டை நாய் கூட்டமே இருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு புரியுதா? இல்லனா கவனிச்சு கேடு, ஏன்னா இதுதான் உன் வாழ்க்கைய புரட்டி போட போற அந்த மாஸ்டர் கீ. வேலுவோடது வெறும் கன்சியூமர் மைண்ட் செட். அவனுக்கு அந்த நாய் கிடைச்ச உடனே என்ன தோணுச்சுன்னா, என்கிட்ட இப்போ ஒரு பலமான ஆயுதம் இருக்கு, இத வச்சு இப்போவே என் பசிய தீர்த்துக்கலாம்னு ஒரு சின்னத்தனமான கணக்கு போட்டா. ஒரு மான வேட்டையாடினா அன்னைக்கு ராத்திரி ஊருக்கே விருந்து வச்சா. காலையில எந்திரிச்சு பார்த்தா கையில ஒண்ணுமே இல்ல. அவனோட அந்த ஒரு நாயும் சரி நமக்கு தான் சாப்பாடு கிடைக்குதேன்னு சும்மா படுத்து சோம்பேறி ஆகிடுச்சு. இதுதான் நீ வாங்குற அந்த ஐபோனும் நீ போடுற அந்த ஆடம்பர பாட்டியும் இன்னைக்கு கெத்தா இருக்கும். ஆனா அடுத்த நாள் காலையில நீ மறுபடியும் அதே பழைய ஏழைதான். ஆனா கதிரோட அந்த ஆல்பா மைண்ட் செட் இருக்கு பாரு, அங்கதான் மேட்டரே இருக்கு. கதிர் கிட்டையும் அதே ஒரு நாய் தான் இருந்துச்சு. ஆனா அவன் அதை ஒரு மிருகமா பார்க்கல, அதை ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற விதையா பார்த்தான். ஆரம்பத்துல அவன் கஷ்டப்பட்டான். மத்தவங்க கரிசோறு சாப்பிடும்போது இவன் வெறும் கஞ்சிய குடிச்சான். ஆனா அந்த நாயை வேட்டைக்கு அனுப்பாம அதுக்கு சரியான துணைய தேடி பிடிச்சு இனப்பெருக்கம் செய்ய வச்சான். அந்த நாய் 2 ஆச்சு, 2 4 ஆச்சு. இப்போ பார்த்தா கதிர்கிட்ட ஒரு நாய் இல்ல, ஒரு பெரிய வேட்டை நாய் பட்டாளமே இருக்கு. இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இப்போ கதிர் வேட்டைக்கு போகவே வேணாம், அவனோட நாய்கள் கூட்டமா போய் ஒரு யானையையே வேட்டையாடிட்டு வரும். வேலு ஒருவேளை சோறுக்காக இன்னைக்கும் அந்த பழைய நாயை அடிச்சு ஓட்டிட்டு இருக்கான். ஆனா கதிர் ஒரு ஊருக்கே சோறு போடுற அளவுக்கு ஒரு அசெட்டை உருவாக்கிட்டான். இதுதான் காம்பவுண்டிங். இதுல இருக்கிற அந்த ரா ட்ரூத் என்ன தெரியுமா? வேலுவுக்கு பணம்ங்கிறது செலவு பண்ணுற ஒரு பேப்பர், ஆனா கதிருக்கு பணம்ங்கிறது அவனுக்காக வேலை செய்யற ஒரு அடிமை. உன் பணத்தை நீ ஒரு நாய மாதிரி வேட்டைக்கு விட்டு இன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிட போறியா, இல்ல அதை ஒரு பட்டாளமா வளர்க்க போறியா? முடிவை நீதான் எடுக்கணும். ஏன்னா ஒரு வாரியர் எப்பவுமே தன் முதலீட்டை காலி பண்ண மாட்டா, அதை இன்னும் பல முதலீடுகளை உருவாக்கத்தான் பயன்படுத்துவான். இந்த நுணுக்கம் புரிஞ்சா மட்டும்தான் உன்னால அந்த 5% ஆல்பா கூட்டத்துல நுழைய முடியும். இதுதான் இன்ஸ்டன்ட் கிரீட், அதாவது உடனடி பேராசைக்கும் பேஷண்ட் காம்பவுண்டிங், அதாவது பொறுமையான வளர்ச்சிக்கும் இருக்கிற வித்தியாசம். நீ இப்போ அந்த வேலு மாதிரி இன்னைக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்காக உன் எதிர்காலத்தை அடகு வைக்க போறியா, இல்ல கதிர் மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறியா? யோசிச்சு பாரு, உன் மனசு என்ன சொல்லுதுன்னு கமெண்ட்ல சொல்லு. உண்மையாவே நீ ஒரு வாரியரா இருந்தா உன் பதில் வேற மாதிரி இருக்கும். நமக்கு இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த சோஷியல் மீடியா. இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தன் புது கார் வாங்கின மாதிரி போட்டோ போடுவான், ஒருத்தன் துபாயில ஜூஸ் குடிக்கிற மாதிரி ரீல்ஸ் போடுவான். இத பார்த்த உடனே உன் மூளைக்குள்ள ஒரு கெமிக்கல் லீக் ஆகும். அவனுக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு ஏன் கிடைக்கலங்கிற அந்த ஏக்கம் தான் உன்னை உடனடி பேராசைக்கு தள்ளுது. இது ஒரு ட்ராப். நீ ஒரு எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற எலி மாதிரி ஓடிட்டு இருக்க. ஆனா அந்த பொறிக்குள்ள இருக்கிற சீஸ் உன்னதில்ல, அது உன்னை பிடிக்க வச்சிருக்க ஒரு தூண்டில். ஒரு வாரியர் எப்பவுமே தூண்டிலுக்கு ஆசைப்பட மாட்டான், அவன் வேட்டைக்காரனை வேட்டையாடுறதுல தான் குறியா இருப்பான். உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? இந்த உலகத்துல இருக்கிற 95% மனுஷங்க ஆவரேஜ் தான். அவங்களுக்கு பொறுமைனா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு இன்னைக்கே பலன் கிடைக்கணும். இன்னைக்கே ஷேர் மார்க்கெட்ல போட்ட காசு நாளைக்கே 2 மடங்கு ஆகணும். இன்னைக்கு ஜிம்முக்கு போனா நாளைக்கே 6 பேக் வரணும்.
இப்படி யோசிக்கிறவங்க எல்லாரும் தோத்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா மீதி இருக்கிற அந்த 5% அல்பா ஆண்கள் இருக்காங்களே, அவங்க வேற ரகம். அவங்க ஒரு விதைய நட்டா அது மரமாகி பழம் கொடுக்கிற வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க மேல வெயில் அடிக்கும், மழை பெய்யும், எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. ஆனா அந்த மரம் ஒரு நாள் நிழல் கொடுக்கும் பாரு. அன்னைக்கு இந்த சிரிச்சவங்க எல்லாரும் அந்த நிழல்ல வந்து நிக்கிறதுக்காக கியூல நிப்பாங்க. நீ இப்போ அந்த கியூல நிக்க போறியா, இல்ல அந்த மரத்தை நட்டு வளர்க்கிறவனா இருக்க போறியா? கேக்குறதுக்கு இதெல்லாம் தத்துவமா தெரியலாம், ஆனா நிஜ வாழ்க்கை ரொம்ப கொடூரமானது. உன்கிட்ட பணம் இல்லாதப்போ இந்த உலகம் உன்னை எப்படி பாக்கும்னு உனக்கே தெரியும். உன் சொந்தக்காரன் மதிக்க மாட்டான், உன் நண்பன் போன் எடுக்க மாட்டான், ஏன் உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகிடும். அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னா நீ ஒரு வீரனா மாறணும். வாரியர்னா சண்டை போடுறவன் மட்டும் இல்ல, தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறவன் தான் உண்மையான வாரியர். உன் பாக்கெட்ல இருக்கிற அந்த போன்ல ஒரு ஆப் இருக்குன்னு வச்சுப்போம். அதுல ஒரு பட்டனை அமுக்குனா உனக்கு 500 ரூபாய் கிடைக்கும். ஆனா அந்த பட்டனை அமுக்காம ஒரு வருஷம் வெயிட் பண்ணா உனக்கு 5000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? 500 ரூபாய் கிடைச்சா இப்போ ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிடலாமேன்னு யோசிப்பியா? அப்படின்னா உனக்கு ஆல்பா மைண்ட் செட் இல்ல, உனக்கு ஒரு அரிமை மைண்ட் செட் இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த உடனடி சந்தோஷத்தை உதறி தள்ளுற தைரியம் உனக்கு இருக்கா? பணத்தை பத்தி பேசும்போது நம்ம ஊர்ல ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. பணம் இருந்தா எல்லாம் வந்துடுமான்னு கேட்பாங்க. டேய், பணம் இருந்தா எல்லாம் வராதுதான், ஆனா பணம் இல்லனா எதுவுமே வராது. அந்த கசப்பான உண்மையை முதல்ல ஒத்துக்கோ. பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு கலைன்னா அதை வளர்க்கிறது ஒரு தவம். அந்த தவத்துல முதல்ல வர்றதுதான் இந்த பேஷண்ட் காம்பவுண்டிங். காம்பவுண்டிங்னா ஏதோ மேக்ஸ் கணக்குன்னு நினைச்சுக்காத, அது உன்னோட டிசிப்ளின். நீ ஒரு நாளைக்கு வெறும் 100 ரூபாய் சேமிக்கிறேன்னு வச்சுக்கோ, அது பெருசா தெரியாது. ஆனா அத 10 வருஷம் தொடர்ந்து செஞ்சா அந்த பணம் பேசுற பேச்சே வேற. அது உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த பணம் உனக்காக உழைச்சிட்டு இருக்கும். ஆனா அந்த 10 வருஷம் இருக்கு பாரு, அங்கதான் உன்னோட உண்மையான பரீட்சையே இருக்கு. இடையில எவ்வளவோ ஆசைகள் வரும். இந்த காசை எடுத்துட்டு போய் ஒரு ஐபோன் வாங்கிடலாமா, ஒரு பார்ட்டி பண்ணலாமான்னு உன் மனசு அலையும். அப்போ நீ உன்னை கட்டுப்படுத்தணும். இல்ல, இது என்னோட ஆயுதம், இத நான் இப்போ செலவு பண்ண மாட்டேன்னு வைராகியமா நிக்கணும். அந்த வைராகியம் உன்கிட்ட இருக்கா? இருந்தா மட்டும்தான் நீ இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க தகுதியானவன். உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ஆல்பா மைண்ட் செட்ங்கிறது பணத்துல மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையோட ஒவ்வொரு அணுவிலும் இருக்கணும். ஒரு போர் வீரன் போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி அவனோட வாளை தீட்டுவானோ அதே மாதிரி நீ உன் அறிவை தீட்டணும். உன்னோட இன்ஸ்டன்ட் கிரீட், அதாவது அந்த உடனடி ஆசையை அறுத்து எறியணும். ஏன்னா அந்த ஆசை ஒரு போதை மாதிரி. ஒரு தடவை நீ அதுக்கு அடிமையாகிட்டேன்னா அப்புறம் உன் வாழ்க்கை முழுக்க நீ யாருக்கோ அடிமையாதான் வேலை செஞ்சுட்டு இருப்ப. உன்னோட கனவுகள் எல்லாம் வேற ஒருத்தனோட லாபமா மாறிடும். இதெல்லாம் கேக்குறப்போ உனக்குள்ள ஒரு பயம் வருதா, இல்ல ஒரு தெளிவு வருதா? பயம் வந்தா நல்லதுதான், ஏன்னா நீ இப்போ வரைக்கும் தப்பான பாதையில போயிட்டு இருக்கிறன்னு உனக்கு புரியுது. தெளிவு வந்தா இன்னும் நல்லது, ஏன்னா நீ இப்போ ஒரு வாரியரா மாற தயாராகிட்ட. ஆனா இது ஆரம்பம் தான், இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கு. இனி நான் சொல்ல போற விஷயங்கள் உன்னை இன்னும் மிரள வைக்கும், ஏன்னா அங்கதான் உண்மையான வார் பிளான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு கேள்வி. உன் வாழ்க்கையில நீ எடுத்த மிகச்சிறந்த லாங் டேர்ம் முடிவு எது? அதாவது இன்னைக்கு பலன் கொடுக்கலனாலும் பின்னாடி கண்டிப்பா கை கொடுக்கும்னு நீ நம்புற அந்த ஒரு விஷயம் எது? அதை தயங்காம கமெண்ட்ல சொல்லு, மத்தவங்களும் அதை பார்த்து கத்துக்கட்டும். உன் அனுபவம் ஒருத்தனோட வாழ்க்கைய மாத்தலாம். இப்போ இந்த வீடியோவோட முதல் பகுதி முடியுது, ஆனா உன் போராட்டம் இப்பதான் ஆரம்பிக்குது. ரெடியாரு, பார்ட் 2 இன்னும் ராவா, இன்னும் ஹானஸ்டா இருக்க போகுது. ஏன்னா ஒரு வாரியருக்கு தூக்கம் கிடையாது, அவனுக்கு இருக்கிறதெல்லாம் வெறும் லட்சியம் மட்டும்தான். அடுத்த பார்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் உன் மைண்ட் செட் ஆல்பா மோட்ல வை.